ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நான் பார்த்த சின்ன சின்ன வேலைகள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் பழம் வாங்கி செடி வச்சுருந்தேன். அந்த தாய் செடியிலேருந்து நான் வச்ச பதியம்ங்க இது. ஒரு சின்ன கிளை தான் உடஞ்சிது. அந்த செடியை நான் வந்து பராமரிக்கும் போது ஒரு சின்ன கிளையை உடைச்சிட்டேன். அந்த கிளையை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு இந்த மண்ணில் ஊண்டி வச்சேங்க. இப்போ அது எவ்வளோ பெரிய கொடியாக ஓடி இருக்குது பாருங்கள். இதுதாங்க நான் முதல்ல வாங்கி வச்ச தாய் செடி. ஃபஸ்ட்டு வச்ச ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் இது தான். இதில் இப்போ மழை பெஞ்சதுனால மண் நல்லா இறுகி இருக்குது. இந்த மாதிரி மண் இறுக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து டூல்ஸ் வச்சு நல்லா கிளறி விடுங்க. டூல்ஸ் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கிச்சனில் நிறைய கரண்டி இருக்கும். நான் வந்து தோட்டத்துக்குன்னே 2 கரண்டியை கொண்டு வந்து போட்டேன் மண்ணை கிளறதுக்கு அப்படின்னு. இப்போ மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா களைச்செடிகளும் அதிகமாக முளைக்கும். நம்ம டெய்லி பார்க்கும்போதெல்லாம் களைச்செடியை பிடுங்குறோமோ இல்லையோ, வாரத்துக்கு ஒரு நாள் இந்த களைச்செடிகளை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதோட இறுக்கமாக இருக்கிற மண் கலவையை இந்த மாதிரி கரண்டி காம்பாலேயோ இல்லை டூல்ஸாலேயோ நல்லா கிளறி கொடுங்க. அப்போ அது போலன்னு உதிராக ஆகிடும். இதுக்கு என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம தோட்டத்தில் நான் இன்றைக்கி பெருக்கி சுத்தம் பண்ணியிருக்கேன். நான் பெருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருக்கிற செடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த செடியோட இலைகள்லாம் நிறைய தொட்டிக்கு கீழே உதிர்ந்து இந்த மாதிரி காஞ்ச இலை சருகு கூட்டி எடுத்தப்போ நிறைய கிடச்சிது. அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த காஞ்ச இலை சருகில் மக்கச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த மக்கச்சத்து செடிக்கு ரொம்ப தேவையான சத்து. ரொம்ப ரொம்ப சத்துள்ளதுங்க இந்த இலை குப்பை, காய்ந்த இலை சருகு. இதை வந்து நீங்கள் கொண்டு போய் மண் கலவையில் சேர்த்திங்க அப்படின்னா மூடாக்காவும் போடலாம். இந்த மாதிரி பள்ளம் எடுத்து போட்டு மூடியும் விடலாம். செடிக்கு மேலேயே கூட நீங்கள் இதை மூடாக்கு மாதிரி கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மூடாக்கா போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சு கொடுக்கும் செடிக்கு. நுண்ணுயிரி பெருக்கம் உங்கள் க்ரோ பேக்கில் தொட்டியில் அதிகமாக ஏற்படும். மண்புழுக்களோட உற்பத்தி அபரிதமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு இலை சருகு குப்பையை கூட நீங்கள் கார்டன் வச்சுருக்குறாங்க நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. உரங்கள்லாம் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி காய்ந்த இலை சருகு, அப்புறம் கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவை நான் அப்படியே தான் புதைச்சி விடுறேன். மேலேயே இலை சருகு, இப்போ வெங்காயத்தாள், பூண்டுத்தாள், தோலிலாம் காஞ்ச மாதிரி கிடச்சிது அப்படின்னா இந்த காய்ந்த இலை சருகு குப்பை பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் அப்படியே கூட செடி வேரில் போட்டு விடலாம். தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது மண்ணோட மண்ணார் சேர்ந்து மக்கிடும். கண்டிப்பாக காய்கறி கழிவை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க. சூப்பரான ஒரு மாடி தோட்டம் எல்லாராலையும் கண்டிப்பாக ரன் பண்ணலாம். காசு கொடுத்து உரங்கள் வாங்காமல் 0 காஸ்ட்டில் நம்ம மாடி தோட்டத்தை எளிமையாக பராமரிக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த இலை சருகை நான் 2 ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் செடிக்கும் போட்டு விட்டுருக்கேன். ஓகே வீவர்ஸ்.